ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கந்திக்குப்பத்தில் இருக்கிற ஸ்ரீ பைரவர் ஆலயம். இந்த பைரவர் ஆலயத்தின் விசேஷங்களையும் அதோட நத்துவத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா கந்திக்குப்பத்தில் இருக்குது. இந்த பைரவாலயம் 2013 இது நிறுவப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஒரு 3 முக்கியமான மலைகள் அடிவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு. இந்த 3 முக்கியமான மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இது இந்தியாவிலே மிக அற்புதமான அரிதான ஒரு விஷயமாக இதை கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மகத்துவம் என்னென்னா, பாதாள பைரவருக்கும் முக்கர பைரவருக்கும் இங்கே வந்து தனித்தனியான ஆலயங்கள் இருக்கிறது. இங்கே வந்து ஸ்ரீ பைரவநாத சுவாமிகள் வந்து தனது 8 வயசுலேயே களிமண் மூலமாக சிவலிங்கம், விநாயகர் மற்றும் அம்மன் சிலைகளை செஞ்சு வழிபாடுகளை செய்து வந்திருக்காரு. இவர் வந்து தனது வாழ்க்கையை அந்த கோயிலுக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த கோயிலில் நிறைய திருவிழாக்களும் விசேஷங்களும் நிறைய நடந்துகிட்ருக்கு. அன்னதானங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த விசேஷங்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வர்றதுனால நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்திகளும், நம்ம வேலை பளு, நிறைய கஷ்டங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற நரக தோஷங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறது மூலமாக நம்மளுக்கு நீங்குன்றது ஒரு நம்பிக்கை, ஐதீகமும் கூட. இங்கே வந்து நிறைய பேர் நற்பலன்களையும் அனுபவிச்சிருக்காங்க. இது உண்மையான வரலாறு. நம்மளும் இந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு நம்ம இதை சாமியோட அருளை பெறலான்றது என்னுடைய கணிப்பு. உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு வாங்க. இதோட கோயிலோட அமைப்பும் சுற்றி இருக்கிற இடமும் ரொம்ப மனசுக்கு அமைதியை தர்ற மாதிரி இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போதே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணங்கள், உணர்வுகள் நம்மளுக்குள்ளே ஏற்படுகிறது. ஸோ இந்த கோயிலில் வந்து நம்ம ஒரு முறையாவது நம்மளுக்கு முடிஞ்ச நேரத்தில் சாமியை போய் இப்போ தரிசிட்டு வரலான்றது தான் என்னுடைய கணிப்பு. இதில் வந்து சாமியோட டெம்பிளுக்கு கீழே அந்த படிக்கட்டுகளை வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முக்கியமான மனுஷனில் இருக்கிற அந்த 6 ஸ்டெப்ஸ்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாருமே இந்த சிலைகளையும் அமைப்புகளையும் அந்த சிற்பங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமாக நல்லா அழகாகவும் அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய நாய்கள், அதாவது பைரவருக்கு நாய்கள்ன்றது ஒரு வாகனமாகவே சொல்லுவாங்க. இங்கே நிறைய நாய்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க எல்லாருமே அந்த நாய்களுக்கு உணவுகளை கொடுக்குறாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச உணவுகள் எல்லாம் கொடுத்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய பூஜைகள் நாங்கள் வந்து இரவு நேரத்தில் வழிபட சென்றதுனால எங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரிபுர பைரவி அம்மை உடனமர் அருள் நிறை நீத்தல் விண்ணப்பம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பாருங்கள் பைரவர் எப்படி வழிபடுறாங்கன்னு. அதாவது பைரவர் வந்து சாமி அந்த நாய்கள் மூலமாக இருக்கிற எல்லாமே தொட்டு கும்பிட்டுட்டு சாமியை வந்து அங்கே நாய்களை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் ரொம்ப நல்ல சந்தோஷமாக அதை வழிபடுற இடமா, திருத்தலமாகவே அமைஞ்சிருக்கு இந்த இடம். இங்கே பாருங்கள் நிறைய கூட்டமான நாய்கள்லாம் இருக்குது. எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பைரவர், அதாவது நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்காருன்ற மாதிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எல்லாருமே இங்கே இருக்கிற மொத்த இடமே வந்து இங்கே மொத்த நாயன்மார்கள் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரோட உருவ சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இங்கே சொற்பொழிவுகள் அந்த மாதிரிலாம் கூட இங்கே நடத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கோம். அதாவது விசேஷ நாட்களிலையும் அன்னதானங்கள், நிறைய வழிபாடுகள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. நம்ம இந்த இடத்த வந்து முடிஞ்சால் நம்மளை கட்டாயமாக ஒரு நாள் போய் நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். இது நல்ல இடம். என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் வந்து போய் பார்க்குறது உங்களுடைய மனசை பொறுத்தின விஷயம். இங்கே வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்ப்பு முனை ஏற்படுன்றது எனக்கு
மனசில் ஏற்பட்ட ஒரு முழுமையான நம்பிக்கையான விஷயம். இந்த காலபைரவர் ஆலயம் வந்து காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு நம்ம கடவுளான அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வார். நம்மளுக்கு ஏற்படுற தீயவர்களால் ஏற்படுற எல்லா கஷ்டத்தையும் அவர் உடைச்சி எறிவாருன்றது ஒரு முக்கியமான மனசில் ஏற்படுற ஒரு நம்பிக்கை. நம்மளுக்கு ஒரு முழு மனசில் ஒரு தெம்பும் வரும். இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். ஸோ என்னால் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிலைகளுக்கு கீழே ஒவ்வொரு மாதத்துலேயும் பிறந்தவர்களுடைய அந்த நட்சத்திரத்தோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம படிக்கலாம். தமிழ் மாதங்களை பொறுத்து இதில் எழுதியிருக்காங்க. இதில் நிறைய படைகளில் அவர்களுடைய நிறைய விசேஷங்கள் அதை பற்றியெல்லாம் நிறைய இங்கே விளம்பர பலகைகள்லாம் போட்டிருக்காங்க. அதோடைய வரலாற்றையும் நிறைய போட்டிருக்காங்க. என்னால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இது வந்து அங்கே இருக்கிற நாயன்மார்கள், அதெல்லாம் வந்து நாயன்மார்கள் அவர்களுடைய உருவ சிலைகள் இது அனைத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அமைதியாக இருந்தது. இது வந்து அதோட மண்டபங்கள். இங்கே வந்து நிறைய சொற்பொழிவுகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நடனங்கள், சொற்பொழிவுகள், விசேஷ பூஜைகள் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இதுதான் மெயின் இடம். இதுக்குள்ளே போகும்போது தான் நம்ம சிவன் பெருமானையெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு விசேஷமாகவே ஒரு அழகான அமைப்போடு அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய சாமி கயிறுகள் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய விசேஷமான டாலர்கள், விளக்குகள், அப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்தது. இங்கே கொஞ்சம் நல்ல அம்மன் சாமியோட உருவ சிலைகள், இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட எல்லாமே, அதாவது புத்தகங்கள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த கயிறுகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து அற்புதமான சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நல்லாவும் கிடைக்கக்கூடாத முடியாத அரிதான விஷயங்கள்லாம் இருந்தது நல்லா. அதுவும் எங்களுக்கு தேவைப்படுறதுமே நாங்கள் வாங்க முடிஞ்சது. இந்த கோயில் கடையில் வந்து நிறைய பாருங்கள், இந்த மாலைகள், காப்புகள், அப்புறம் வந்து கயிறுகள், அப்புறம் கையில் கட்டி இருக்கிற சாமியோட கயிறுகள் எல்லாமே இருந்தது. நல்லா விசேஷமாகவும் அவங்க வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து சாமியோட சிலைகள், அப்புறம் பூஜை சாமானங்கள், அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான மரத்தால் ஆன சிலைகள், மரத்தால் ஆன அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் பார்க்க அரிதான, அதாவது நம்ம வந்து நார்மலாக வாங்குற மாதிரி இல்லாமல் கிடைக்க முடியாத சில விஷயங்களும் அந்த கடையில் வச்சுருந்தாங்க. அதாவது கொஞ்சம் ரேராக நம்ம பார்த்து வாங்குற மாதிரிலாம் இருந்தது. அதை நம்ம பார்த்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த கடையில் நாங்களும் கொஞ்சம் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் வந்து எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இந்த கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மன திருப்தியோடு வெளியில் வந்தோம். அது வெளியில் வரும்போது நம்ம அந்த மொத்தமான இடத்த பார்க்கும்போது பாருங்கள், இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. அந்த இடத்துல வந்து அவ்வளோ நல்ல விசேஷமாக இருக்கும். பகல் நேரத்தில் பார்க்கும்போது நல்லா தெளிவான அமைப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இரவுத்துலேயும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. இந்த ஆலயம் வந்து 3 முக்கியமான மலை அடிவாரத்தில் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு அமைஞ்சிருக்கு. அது வந்து என்னென்ன மலைகள்னால் சிவகிரி, முசட்டு, அப்புறம் வந்து பிரம்ம மலைகள். இந்த 3 மலைகளையும் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்கிற அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மிக முக்கியமான விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவிலே மிக அரிதான விஷயமாகவும் கருதப்படுது. இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியத்துவமான கோயிலாகவும், நிறைய பேருக்கு இங்கே அன்னதானங்கள், திருவிழாக்கள், விசேஷங்கள் எல்லாமே நிறைய நடைபெறுது. வெளியூர்லலாம் வந்து இங்கே தரிசிச்சுட்டு போகிறாங்க. இந்த கோயிலோட அமைப்புகள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு மன அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்குது. நம்மளுக்கு ஏற்படுற எல்லா கஷ்டங்களையும் இந்த காலபைரவர் கட்டாயமாக தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கோயிலேருந்து நம்ம விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.